முதல்வர் திறந்து வச்சிருவாருன்னு நம்பி உட்கார்ந்து இருந்த குழந்தைங்க தலையில பள்ளிக்கூடத்து மேற்கூரை இடிஞ்சு விழும்போது கண்டுக்காத முதல்வர் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு விளம்பர விழா நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆயக்குடி அரசு ஆதி திராவிடர் மாணவர் விடுதி, செங்கோட்டை அரசு பள்ளி, கூகலூர் அரசு பள்ளி, சிறுதாவூர் அரசு பள்ளி, மதுராந்தகம் அரசு பள்ளி, இதெல்லாம் பெஸ்ட் வாங்கின அரசு பள்ளிகளோட லிஸ்ட் இல்ல. மேற்கூரை பெயர்ந்து மாணவர்கள் தலையில விழுந்த அரசு பள்ளிகள், அதுவும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள. உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரை பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சரா போட்டதுல இருந்தே திமுக ஆட்சியில பள்ளி கல்வித்துறையோட லட்சணத்தை தெரிஞ்சுக்கலாம். பள்ளிக்கூட கட்டடம் கட்டி முதல்வர் கையால திறந்தா மட்டும் போதும், அது அடுத்த ஒரு வாரத்துல இடிஞ்சு விழுந்தா நமக்கென்ன? காலை உணவு திட்டத்துல சோறு போட்டதுக்கு பஞ்சாப் முதல்வரை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்தினா போதும், பள்ளியில சேமியாவில பள்ளி விழுந்து கிடந்தா நமக்கென்ன? நான் முதல்வன் திட்டத்துல பலன் பெற்ற 4 பேரை ஸ்டேஜ்ல நிறுத்தி முதல்வரை புகழ வச்சா போதும். திட்டத்துக்கான ஆர்வம் குறைஞ்சதையும் 2023ல 1.35 லட்சம் இருந்த சேர்க்கை 2024ல 36,000 ஆனதையும், அதுவே 2025ல வெறும் 11,000 குறைஞ்சதையும் பத்தி நமக்கு என்ன கவலை? புதுமை பெண் தமிழ் புதல்வன் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம்ல, அது போதும். அந்த 1000 ரூபாய் பத்தி அமைச்சர்கள் அசிங்கமா பேசுறதும், கல்லூரிக்குள்ளேயே திமுக காரன்னு சொல்லி பாலியல் தொல்லை கொடுத்து கூட சாருக்கு போன் போட்டதையும் பத்தி நமக்கு என்ன? விளையாட்டுத் துறையில வெளிநாடு அனுப்புனா போதும், செஸ் சாம்பியனுக்கு 5 கோடியும் ஆட்டோ ஓட்டுநர் மகள் காசிமாவுக்கு 1 கோடியும் பாகுபாடு காட்டுறத பத்தி யாரு கண்டுக்க போறா? இந்த லட்சணத்துல கல்வித்துறையை சீரழிச்சிட்டு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னு விழா நடத்த கூச்சம் வேணாமா முதல்வரே? இந்த கல்வியாண்டுல மட்டும் 207 அரசு பள்ளிகளை மூடியாச்சு. 1204 அரசு பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கை இல்ல. SSA கல்வி நிதியை காரணம் காட்டி கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகள்ல ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கும் 25% இடங்களை நிறுத்தியாச்சு. தனியார் பள்ளிகள் தான் மாணவர்கள் சேர்க்கையில இந்த வருஷம் முதலிடம். வகுப்பறைகள்ல முதல்ல போதிய ஆசிரியர்கள் இருக்காங்களா? 12,000 பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் பண்ணல. 35,000 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பல. உதவி பேராசிரியர்களும் போராட்டத்துல தான் இருக்காங்க. மொத்த கல்வித்துறையும் ICUல இருக்கும்போது ஏசி அரங்கத்துல உட்கார்ந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களே ஸ்டாலின் சார். பழங்குடியின மாணவர்களின் கல்வி வித்தியாசத்துல இந்தியாவிலே தமிழ்நாடு தான் பின்னாடி இருக்குன்னு ஒன்றிய பழங்குடி ஆணையம் சொல்லி இருக்கு. எல்லாரோட படிப்பறிவு விகிதம் 80.1%. பழங்குடி மாணவர்கள் கல்வி அறிவு வெறும் 54.3% தான். வித்தியாசம் 25.8%. உத்தரப்பிரதேசம் கூட 55.7 வச்சிருக்கு. அதுவும் ST மாணவிகள் 46.8% தான் படிப்பறிவு. எல்லாருக்கும் எல்லாம்னு சொல்லிட்டு இப்படி மோசமான சாதனைய மக்கள் கிட்ட மறைச்சு பாராட்டு விழா நடத்துறதுக்கு எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு நீங்களே கேட்டுக்கோங்க ஸ்டாலின் சார்.